டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யாருன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதற்கான பதில் இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ இதை பத்தி எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட் இருக்கு? மூன்றாவது பட்டய சட்டம் 1833 படி வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப மத்த 3 பேர் யாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாரணாசி பிரபு இருக்காங்க இல்லையா? அவங்க தான் வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர். வில்லியம் பெண்டிங் பிரபு இந்த கேள்விக்கான பதில். இவரு இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர். வாரணாசி பிரபு வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர். அப்ப கார்ன்வாலிஸ் பிரபு என்ன சொல்லலாம்? வங்காளத்தின் அதிகாரம் உயர்த்தப்பட்ட முதல் தலைமை ஆளுநர். என்ன சட்டம் கேட்டா பிட் சட்டம். பிட் ஆக்ட் படிச்சிருக்கோம் இல்லையா? பிட் சட்டத்தின்படி வங்காளத்தின் அதிகாரம் உயர்த்தப்பட்ட முதல் தலைமை ஆளுநர் யாருன்னு கேட்டா கார்ன்வாலிஸ் பிரபு. காவல்துறையை கொண்டு வந்திருப்பார் இல்லையா? அவரு தான். சரிங்களா? டல்ஹவுசி பிரபு பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? 1848ஆம் ஆண்டு 1848ஆம் ஆண்டு வாரிசிறப்பு கொள்கையை கொண்டு வந்தவர். அதுபோக இந்தியாவில் ரயில் பாதை போட்டாங்க இல்லையா? இந்திய ரயில் பாதையின் தந்தை, தபால் துறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் டல்ஹவுசி பிரபு. இவரோட காலத்துல தான் ஏஎஸ்ஐ இந்திய தொழில் துறை இல்லையா? அது கொண்டு வந்திருப்பாங்க. இது போக உங்களுக்கான கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய வைஸ்ராய் யாரு? உங்களுக்கான கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் வைஸ்ராய் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? இதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.